பெரியாழ்வார் திருமொழி முதல் 10 7ஆம் பதிகம் முதல் பாசுரம். தொடர் சங்கிலி கை சலார் பிலார் எண்ணா தூங்கு பொன்மணி ஒளிப்பா படு மும்மதப் புனல் சோர வாரணம் பைய நின்னூர்வது போல் உடன்கூடி கிண்கிணியார வாரிப்பா உடைமணி பறைகரங்க தடந்தாளினை கொண்டு சார்ங்க பாணி தளர்நடை நடவானோ. இந்த பதிகத்தில் யசோதை கண்ணனை தளர்நடை நடக்க வேணும் என்று வேண்டுகிறாள். அதாவது தளர்நடை என்னால் தட்டி தடுமாறி நடத்தல். பாசுர விளக்கம். இரும்பு சங்கிலி சலார் பிலார் என்று சப்திக்கவும், கழுத்திலே கட்டியிருக்கக்கூடிய கயிற்றில் மணிகள் ஒலிக்கவும், 3 வகையான மத நீர் பெருகவும் இருந்து கொண்டு ஒரு யானை எப்படி மெல்ல நடந்து வருமோ அதைப்போல காலிலே அணிந்திருக்கக்கூடிய சதங்கைகள் கூடிக்கூடி சப்திக்கவும், இடுப்பிலே கட்டிய சிறு மணிகள் சப்திக்கவும், சார்ங்கம் என்று சொல்லக்கூடிய வில்லை கையிலே ஏந்திய பிள்ளையாகிய இந்த கண்ணபிரான் தன்னுடைய பெரிய பாதங்கள் 2 தளர்நடை நடக்க வேணும் என்று கண்ணனை பிரார்த்திக்கிறாள் யசோதை.